வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்க சீரியல்ல என்ன எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஜீவா பணத்த திருப்பி குடுத்த உண்மை வீட்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிருது. முத்து அத கொண்டு வந்து நிரூபிச்சிடுறாரு. இனிமே இத டைரக்டர் கனவுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 2, 3 எபிசோடா ஓடிட்டு இருக்கு. மனோஜோட சட்டைய கோத்து பிடிக்கிற விஜயா, "ஏன்டா என்னையவே ஏமாத்த உனக்கு எப்படி மனசு வருதுன்னு?" பயங்கர கோவத்தோட கேட்க, "ரோகிணி குடுத்த ஐடியா தாம்மான்னு" ரோகிணிய கைய காட்டிடுறாரு மனோஜ். அதிர்ச்சியில விஜயாவோட கையை தானா இறங்கிடுது. ஒவ்வொரு அடியா மெதுவா எடுத்து வச்சு வர்ற விஜயா, ரோகிணி கன்னத்துல பலார்னு ஒரு அறை விட, அவங்க சுருண்டு பக்கத்துல இருக்க சோஃபால போய் விழுந்துடுறாங்க. கோபத்துல விஜயா மட்டும் இல்ல, ரோகிணி இடிச்சதுல விஜயாவோட சேரும் ஆடிக்கிட்டு இருக்கு. "ஏண்டி, அன்னைக்கு உங்க அப்பா அனுப்பின பணத்துல தான் கடை ஆரம்பிச்சோன்னு சொன்ன?" அப்படின்னு விஜயா கேட்க, "ஆன்ட்டி, அது வந்து நீ ஏதோ ரோகிணி சொல்ல வர்றாங்க." "ஏய், என் புருஷனோட ரிட்டையர்மெண்ட் பணத்த வாங்கிக்கிட்டு, அத என்கிட்ட சொல்லாம அதுல கடை ஆரம்பிச்சிருக்க. ஏன்டி இப்படி பண்ண?" அப்படின்னு விஜயா கேட்க, "இல்ல ஆன்ட்டி, எங்க அப்பா கிட்ட இருந்து நான் வாங்கலான்னு தான்னு ரோகிணி சொல்லிட்டு இருக்காங்க." மறுபடியும் ஏன்னு மிரட்டுற விஜயா, "என்கிட்ட நீ பொய் சொல்லாத. அதான் மாட்டிக்கிட்டல்ல. இந்த விஷயத்த ஏன் என்கிட்ட இருந்து மறைச்ச?" அப்படின்னு விஜயா கத்த, அது அது வந்து ஆன்ட்டின்னு தடுமாறுறாங்க ரோகிணி. "சொல்லுடி, சொல்லப் போறியா இல்லையான்னு?" மறுபடி கைய ஓங்கிட்டு அடிக்க வர்ற, "சொல்லிடுறேன் ஆன்ட்டி, சொல்லிடுறேன் ஆன்ட்டி" அப்படிங்கிற ரோகிணி. "ஆன்ட்டி, நான் மறைக்கணும்னு நினைக்கல. ஃபர்ஸ்ட் ஷோரூம் ஆரம்பிச்சுட்டு, அப்புறம் அப்பா அனுப்பும்போது அந்த பணத்த குடுத்துறலான்னு தான்டி ஆன்ட்டி நெனச்சேன்" அப்படின்னு ரோகிணி சொல்ல, "நீ நெனச்சது, வச்சது இத பத்தி எல்லாம் கேட்கல. உங்க அப்பா அனுப்புன பணம்னு ஏன்டி என்கிட்ட பொய் சொன்னேன்னு" மறுபடியும் கைய ஓங்க, "நிறுத்துன்னு" சத்தம் போடுறாரு அண்ணாமலை. அண்ணாமலை பக்கம் கோபுரமா திரும்புற விஜயா, "யாரும் எதுவும் பேச வேண்டாம். நீ சொல்லுடி. ஏன் பொய் சொன்ன? என் புள்ளைக்கு அப்புறம் உன்ன தானே இந்த வீட்ல நான் தலைக்கு மேல தூக்கி வச்சிட்டு இருந்தேன். நான் பாக்குற எல்லார்கிட்டயும் நான் கூட்டிட்டு வந்த மருமகன் உன்னை நான் அவ்ளோ பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதோ இப்ப கூட நான் மீனா கிட்ட சொன்னேன். நல்ல மருமக எப்படி இருக்கணும்னு ரோகிணிய பார்த்து கத்துக்கன்னு. என் முகத்துல நீ கரிய பூசிட்டல்ல அப்படின்னு விஜயா கத்த, "ஆன்ட்டி, நான் இதெல்லாம் மனோஜுக்காக தான் செஞ்சேன்" அப்படின்னு ரோகிணி சொல்ல, "என்ன, அவனுக்காகவா?" அப்படின்னு விஜயா கேட்க, "ஆமா ஆன்ட்டி, நான் மட்டும் இந்த பணத்துல ஷோரூம் ஆரம்பிக்கலாம்னு சொல்லாம இருந்திருந்தா மனோஜ் இப்பவும் வேலை இல்லாம பார்க்ல தான் போய் படுத்து இருந்திருப்பாரு" அப்படின்னு ரோகிணி அழுதுகிட்டே சொல்ல, எல்லாருமே யோசிக்கிறாங்க. மனோஜ் திருதிருன்னு முழிச்சிட்டு இருக்காரு. ஒருவேளை அப்படி இருந்தா எப்படி இருக்கும்னு தோணி இருக்குமோ என்னமோ. இப்ப வரல அவருக்கு மரியாதை கிடைச்சிருக்காது. இன்ன வரலும் அவரால ஒரு வேலைய கூட தேடிக்க முடியல. அதனால தான் நான் அந்த பணத்துல ஷோரூம் ஆரம்பிச்சு குடுத்தேன் அப்படின்னு ரோகிணி சொல்ல, அப்பதான் விஜயாவுக்கு கொஞ்சம் சுயநினைவு வந்தா மாதிரி, "ஏய், அப்ப நீ இல்லன்னா அவனால எதுவுமே செஞ்சிருக்க முடியாதுன்னு சொல்ல வர்றியா?" அப்படின்னு கேட்க, "என்னைய கல்யாணம் பண்ற வரையிலும் அவர் அப்படித்தானே ஆன்ட்டி இருந்தாரு. படிப்பு இருக்கு, ஆனா அதனால எந்த யூஸும் இல்லையே" அப்படின்னு ரோகிணி வாயிலிருந்தே வந்துட, மனோஜுக்கு செருப்பால் அடிச்ச மாரி இருக்கு. இதுக்கு முன்னாடி 2, 3 வேலைக்கு போனாரு. அதையும் பாதியிலேயே விட்டுட்டு வந்துட்டாரு. நான் எவ்வளவோ கம்பல் பண்ணியும், ஜாப் ஆஃபர் இருக்குன்னு சொல்லியும், அது எதுக்குமே போகாம லேசியா வீட்லயே இருந்தாரு. முதலாளியா மட்டும் தான் ஆவேன்னு சொன்னாரு. ஆனா அவரு அதுக்காக முயற்சி எதுவுமே பண்ணலையே. நான் மட்டும் இந்த பணத்துல ஷோரூம் ஆரம்பிச்சு குடுக்காம இருந்திருந்தா, இன்னும் வெட்டியா தான் இருந்திருப்பாருன்னு ஒரு பெரிய லெக்சர் குடுக்குறாங்க ரோகிணி. விஜயாவுக்கு சுறுசுறுன்னு கோவம் ஏறி, "நிறுத்துடி. என்னடி பேசிட்டு இருக்க? என் புள்ளைக்கு திறமை இல்லன்னு சொல்றியா?" அப்படின்னு கத்த, மனோஜ் முழியா முழிக்கிறாரு. "திறமை எல்லாம் இருக்கு ஆன்ட்டி. ஆனா அவரு அத வச்சு ஒண்ணுமே பண்ணலையேன்னு" ரோகிணி கேக்குறாங்க. "போதும் நிறுத்துடி. ஏதோ நீதான் அவனுக்கு வாழ்க்கையே குடுத்த மாரி பேசுற. ஹா, என்ன, உனக்கு மட்டும்தான் அக்கறை இருக்கா? எனக்கு அவன் மேல இல்லையா? பணத்த எடுத்துட்டு வந்து நீ எங்ககிட்ட குடுத்திருந்தா நாங்க அத பண்ணியிருக்க மாட்டோமா?" அப்படின்னு விஜயா கேட்க, "அப்ப முன்னாடியே பண்ணியிருக்கலாமே ஆன்ட்டி. இத்தன நாள் நீங்க எதுவுமே பண்ணலையே. உங்களுக்கும் ஒரு பெரிய ஆள் ஆகணும்னு ஆசையெல்லாம் இருக்கு. ஆனா ஒரு அம்மாவா நீங்க எதுவுமே செய்யலையே ஆன்ட்டி" அப்படின்னு ரோகிணி சொல்ல, அதுவரையிலும் திடுக்கிட்டுட்டு இருந்தவங்க, "என்ன, அம்மாவா நான் எதுவும் செய்யலையான்னு" மறுபடி பலார்னு அறையுறாங்க. "நான் ஒண்ணும் செய்யலையா?" அப்படின்னு அவங்க விட்ட அறையில மறுபடியும் ஒரு சுழண்டு போற ரோகிணி அழுதுகிட்டு இருக்காங்க, முகத்துல கைய வச்சுக்கிட்டு. விஜயா ராட்சசி மாதிரி நிக்க, அப்படியே பேய் போஸ்ல லைட்டா திரும்புறாங்க ரோகிணி. மனோஜ் ஒண்ணும் புரியாம குழப்பமும் தவிப்புமா நின்னுட்டு இருக்காரு. திரும்பின ரோகிணி மனோஜ்னு கூப்பிட்டுக்கிட்டு அவரை பார்க்க, அவரு வேற பக்கம் முகத்தை திருப்பிக்கிறாரு. முட்டை கண்ணு வச்சுட்டு விஜயா 2 பேரையும் மாறி மாறி பார்க்க, விஜயான்னு பக்கத்துல வர்றாரு அண்ணாமலை. "அவ என்ன பேச்சு பேசுறான்னு பாருங்க. தப்ப இவ செஞ்சுட்டு மனோஜ் ஏதோ கையால் ஆகாதவன் மாதிரி பேசிட்டு இருக்கா. என்ன நல்ல அம்மா இல்லன்னு சொல்றா. அவன் பேருக்கு பின்னாடி இத்தனை டிகிரி போட்டிருக்கே. இவளா படிக்க வச்சா? தொலைச்சிர வேண்டி உன்ன" அப்படின்னு விஜயா ஆங்காரமா கத்த, மறுபடியும் ரோகிணி மனோஜை பாக்குறாங்க. அவரு இவங்க பக்கம் திரும்பவே இல்ல. "ஆன்ட்டி, அவரை ஒரு வார்த்தை சொன்னேன்னு என்னை அடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு கோவம் வருதுல்ல? மனோஜ் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கீங்கல்ல? அவரோட முன்னேற்றத்துக்கு நீங்க ஏதாவது பண்ணியிருக்கலாமே" அப்படின்னு ரோகிணி சொல்ல, "ஏய், என்னடி பணக்கார திமிர காட்டுறியா?
சொல்றியா? என் புள்ளைக்காக நான் எதுவும் செய்யலன்னு சொல்றியா? இவ்வளவு நாள் நீ இததான் மனசுல வச்சிருந்தியா? அவ்வளவு கொழுப்பாடி உனக்கு? அப்படிங்கிற விஜயா மறுபடியும் முஷ்டி புடிச்சு அடிக்கிறதுக்காக போக அண்ணாமலை தடுத்து பிடிச்சிடுறாரு. அப்பா, இது வழக்க திசை திருப்புற முயற்சிப்பா. இந்த ஓடுகாலிய காப்பாத்துறதுக்காக பார்லர் அம்மாவுக்கு விழுந்த அடி இது அப்படின்னு முத்து சொல்ல விஜயா முத்துவ திரும்பி பாக்குறாங்க. கரெக்ட் தான், 2 பேரும் சேர்ந்துதான் தப்பு பண்ணிருக்காங்க. அதுல ஒருத்தரை மட்டும் பனிஷ் பண்றதுல லாஜிக்கே இல்லையே அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, நீ பண்ண தப்பால ஆளுக்கு என்ன பேச ஆரம்பிச்சுட்டாங்க. உன்னால தாண்டி நான் இப்படி அசிங்கப்பட்டு நிக்கிறேன். எனக்கு வர்ற கோவத்துக்கு உன்னன்னு மறுபடியும் ரோகிணி கிட்ட பாயிறாங்க. அடுத்து புடிச்சுக்கிறாரு அண்ணாமலை. நீ ஒண்ணும் பண்ண வேணாம், போ உள்ள அப்படின்னு அண்ணாமலை விஜயாவ சொல்ல, ரோகிணி மனோஜ் பாக்குறாங்க. அவரு திரும்பி கூட பாக்கல. ரோகிணி தான் கடகடான்னு அவங்க ரூமுக்குள்ள வந்துடுறாங்க. அண்ணாமலை விஜயாவோட கைய விட சேன்னு சொல்லிக்கிட்டு அந்த பக்கமா வந்து நிக்கிறாங்க. அப்பா, ஜட்ஜ் அம்மா கோவப்பட்டதெல்லாம் சரிதான், ஆனா அந்த ஓடுகாலிய 2 போட்டிருக்கணும் அப்படின்னு முத்து சொல்ல, டேய் ஏண்டாங்கிறாரு அண்ணாமலை. இல்லப்பா, இத்தனை நாளா மலேசியா மருமக மாதிரி யாரும் இல்லன்னு கொண்டாடினாங்கல்ல. மீனாவை இல்லாத பேச்செல்லாம் பேசியிருக்காங்க. என் பொண்டாட்டி ஏழை வீட்டு பொண்ணா இருக்கலாம், ஆனா அவளுக்கு இந்த மாதிரி யாரையும் ஏமாத்தெல்லாம் தெரியாதுன்னு முத்து சொல்ல, டேய் நிறுத்துடா, போதும், இத சாக்கு வச்சுட்டு அவளை கொண்டு வந்து நடுவுல நிறுத்தாத அப்படின்னு விஜயா கொந்தளிக்கிறாங்க. அம்மா, இது வேற பிரச்சனைமா, இதுக்கு எதுக்கு நீங்க மீனா அண்ணிய குறை சொல்றீங்க அப்படின்னு ரவி வந்து கேட்க, டேய் மீனாவை குறை சொல்லாம அவங்களால இருக்க முடியாது இல்லடா. அவங்க ஆசையா கொண்டு வந்த மருமகளோட லட்சணம் என்னன்னு தெரிஞ்சிருச்சுல்ல அப்படின்னு முத்து சொல்ல, எல்லாரும் என்ன இலக்காலமா பேசுற அளவுக்கு ஆயிடுச்சுன்னு முத்துவ முறைக்கிறாங்க விஜயா. அப்பா, பேச்சு வேற பக்கம் திரும்பிருச்சு, தப்பிச்சிட்டோன்னு கடகடன்னு ஓடுற மனோஜ பாக்குற விஜயா படக்குன்னு போய் கையை இழுத்து புடிச்சு இந்த பக்கம் தள்ளுறாங்க. எங்கடா போற, போடா இப்படின்னு நடுப்புற இழுத்து தள்ளுறாங்க. இல்லம்மா, ரோகிணின்னு மனோஜ் சொல்ல, போடா அந்த பக்கம், போடா அப்படிங்கிறாங்க. இல்லம்மா, அவ அழுதுகிட்டே போனா ஏதாவது பண்ணிக்க போறாங்கிறாரு மனோஜ். அதெல்லாம் ஒன்னும் பண்ணிக்க மாட்டா, நீ போ அப்படின்னு விஜயா சொல்ல, டைனிங் டேபிள் சேர்ல போய் உட்கார்றாரு மனோஜ். எல்லாரும் மனோஜையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. சேன்னு உள்ளேற போன ரோகிணி அழுதுகிட்டு இருக்க. ரோகிணி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே போய் மீனா கதவை தட்டுறாங்க. ஏய், நீ எங்கடி போற அப்படின்னு விஜயா கேட்க, பாவாத்த கோவத்துல அவங்க ஏதாவதுன்னு மீனா சொல்ல, எனக்கு தெரியாது, போ அந்த பக்கம்னு விஜயா கத்த. அத்தைன்னு தயங்கி நிக்கிறாங்க மீனா. முத்து வெடுக்குன்னு கைய புடிச்சு மீனாவை அந்த பக்கமா இழுத்துக்கிறாரு. தப்பெல்லாம் அவ செஞ்சுட்டு என் புள்ளைய உதவாக்குற மாதிரி பேசுறான்னு விஜயா ஆத்தாம தாங்காம சொல்ல, பின்ன இவ என்ன உதவும் கரமா அப்படின்னு முத்து கேட்க, டேய் சும்மாருடான்னு கடுப்பா சொல்றாரு அண்ணாமலை. விஜயா கத்துன வரைக்கும் போதும், போ அப்படிங்கிற அண்ணாமலை. மனோஜ் ரோகிணிய சமாதானப்படுத்துங்கிறாரு. எதுக்கு, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், தப்பு செஞ்சது அவளை எதுக்கு சமாதானப்படுத்த வேண்டி இருக்கு, டேய் நீ அங்கேயேதான் இருக்கணும் அப்படின்னு விஜயா சொல்ல, யாரும் எதுவும் பேச முடியல. ரூம்குள்ள அழுதுகிட்டே நின்ன ரோகிணி போய் பெட்ல உட்கார்ந்துக்கிறாங்க. மீனா கிச்சன்ல டீ போட்டுட்டு இருக்க. வந்து அங்க மேடையில உட்கார்ற முத்து, கொஞ்ச நேரத்துல வீட்டுல இடி மின்னல் மழை எல்லாம் பேஞ்சு முடிச்ச மாதிரி இருக்குல்ல அப்படின்னு முத்து கேட்க, ரோகிணி மேல அத்தை இந்த அளவுக்கு கோவப்படுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லைங்கிறாங்க மீனா. நான் நினைச்சேன், ஆனா அடி விழுன்னு தான் நான் நினைக்கல. அந்த அளவுக்கு அம்மா காண்டா இருக்கிறாங்க. ஏன்னா இந்த பார்லர் அம்மா கொடுத்த பில்டப் அப்படி. நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன்ல, அது பயங்கரமான கேடி, நிறைய விஷயத்த மறைக்குதுன்னு அப்படின்னு முத்து சொல்ல, இப்படி பண்ணுவாங்கன்னு நான் கூட நினைக்கலங்க. அந்த ஜீவா பொண்ணு மட்டும் இப்ப வந்து உண்மையை சொல்லாம போயிருந்தா இப்ப வரைக்கும் யாருக்கும் எதுவும் தெரிஞ்சிருக்காது. ரோகிணி அப்பா தான் கடையை திறக்க காசு கொடுத்திருப்பாருன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்திருப்போமே. கடவுளா பார்த்துதான் அந்த ஜீவாவை உங்க கார்ல வர வச்சு உண்மையை காட்டி கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு மீனா சொல்ல, கடவுளு விதியோ, ஆனா பல நாள் திருடன் ஒரு நாள் சிக்குவான்னு கரெக்டா தான் சொல்லிருக்காங்க பாத்தியா அப்படிங்கிறாரு முத்து. போன தடவை அந்த பொண்ணு உங்க கார்ல வந்தப்போ ஸ்டேஷன்ல உங்க அண்ணனுக்கு அவங்க காசு கொடுத்ததுக்கு நீங்களே சாட்சி கையெழுத்து போடுற மாதிரி ஆயிடுச்சு. சரி, அது கூட எதேச்சியா நடந்ததுன்னு வச்சுக்கலாம். ஆனா இந்த தடவை பாருங்களேன், திரும்ப உங்களுக்கே போன் பண்ணி உங்க கார்லயே அந்த பொண்ணு வந்திருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல, ஹலோ, அது நான் நடந்துகிட்ட விதம் அப்படி. நம்ம காரை ஒருத்தவங்க ஒரு தடவை புக் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா நம்மளையே மறுபடி புக் பண்ண வருவாங்க அப்படின்னு முத்து பெருமையா சொல்றாரு. அது சரிதான், ஆனா இந்த தடவை அந்த பொண்ணு யாரு என்னங்கிற உண்மை நமக்கு தெரிஞ்சிருச்சுல்ல அப்படின்னு மீனா சொல்ல, அதுக்கு அந்த கூலிங் கிளாஸ்க்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு முத்து ஜாலியா சொல்றாரு. கூலிங் கிளாஸான்னு புரியாம மீனா கேட்க, ஆமா மீனா, அத ஜீவா எனக்கு குடுக்க போய் தான் செல்ஃபி எடுத்தேன். அந்த போட்டோவை நீங்க பார்த்துதான் கண்டுபிடிச்சீங்க. உண்மைங்கிறது எரிமலை மாதிரி அமைதியா இருக்கும், ஆனா வெடிக்க ஆரம்பிச்சா தீ குழம்பு தெரிக்கும். இப்ப அம்மா பார்லர் அம்மாவை கன்னத்திலேயே ஒண்ணு விட்டாங்க பாத்தியா, இந்த மாதிரிங்கிறாரு முத்து. 2 பேரும் இங்கதான் இருக்கீங்களான்னு கேட்டுக்கிட்டே ரவி வர, கூடவே ஸ்ருதியும் வர்றாங்க. ஆமாண்டான்னு முத்து சொல்லிட்டு இருக்க, ஸ்ருதி ரோகிணி ரூம்ல இருந்து வெளியே வந்தாங்களான்னு மீனா கேக்குறாங்க. இல்லங்க, டோர் க்ளோஸ் ஆகிதான் இருக்கு, எதுக்கு இப்படி பொய் சொல்லிட்டு மாட்டிக்கிட்டு அடியெல்லாம் வாங்கணும் அப்படின்னு ஸ்ருதி கேக்குறாங்க. அதானே,
மனோஜ் எப்பவுமே இப்படியெல்லாம் பண்றதுதான். ஆனா ரோஹிணி அண்ணி இப்படி செய்வாங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கலன்னு ரவி சொல்றாரு. அட போடா! அவனை விட அந்த பார்லர் அம்மா தாண்டா பயங்கரமான கேடி. இது கொஞ்சம் தான். இன்னும் என்னென்னலாம் மறைச்சிருக்குன்னு நமக்கு தெரியாதுல்ல அப்படின்னு முத்து சொல்றாரு. அண்ணி அம்மா எவ்வளவு பிரைஸ் பண்ணி பேசுவாங்க. அவங்க கிட்ட கூட உண்மையை சொல்லலல்ல அப்படின்னு ரவி வருத்தத்தோட கேட்க, ரவி 2 பேரும் அம்மா கிட்ட உண்மையை சொல்லி இருந்தாலும் அது வெளியில வந்திருக்காது. அவங்க 2 பேரையும் காப்பாத்துறதுக்கு தான் அம்மா பாத்திருப்பாங்க. அம்மாவுக்கு இப்ப கடுப்பு என்னன்னு தெரியுமா? மனோஜ் எல்லாத்தையுமே அம்மா கிட்ட சொல்லிடுவான். ஆனா இந்த விஷயத்த உன் அம்மா கிட்ட சொல்லிடாதன்னு பார்லர் அம்மா மனோஜ் கிட்ட சொல்லி இருக்குது. அதுதான் அம்மாவுக்கு இப்ப காண்டேவும் அப்படின்னு முத்து சொல்றாரு. ஆனா முத்து, நீங்க தெரிஞ்சுக்கிட்ட உண்மையை எவிடன்ஸ் எதுவும் இல்லாம வந்து சொல்லிருந்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ஒத்துக்கிட்டே இருந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, அது எனக்கு தெரியாதா? அதனாலதான் அந்த ஜீவாவை நேரா இங்க கூட்டிட்டு வந்தேன். அவளுக்கும் இவங்க பணத்தை வாங்கிட்டாங்களேன்னு கோவம் இருந்துச்சு. அதனாலதான் வந்து சொல்லிட்டா அப்படிங்கிறாரு முத்து. இப்போ பணம் கிடைச்சத ரோகிணி சொல்லல. அதுக்கு எல்லாரும் திட்டினோம். அது வரைக்கும் ஓகே. ஆனா ஆன்ட்டி ரோகிணி அடிச்சது தப்புங்கிறாங்க ஸ்ருதி. எல்லாருக்கும் டீய குடுத்துக்கிட்டு, ஆமாங்க, எனக்குமே அது ரொம்ப அதிர்ச்சியா தாங்க இருந்தது அப்படின்னு மீனா சொல்ல, ஆ அப்ப செஞ்ச தப்புக்கு அடிக்காம என்ன செய்வாங்கன்னு கோவமா கேக்குறாரு முத்து. இப்படி எல்லாத்துக்கும் அடிக்கிற கேரக்டர் உங்க அம்மா கிட்ட இருந்து தான் உங்களுக்கு வந்திருக்கும் போல அப்படின்னு ஸ்ருதி அசால்ட்டா சொல்ல, என்ன பலகுரலு, நான் என் அப்பா மாதிரிதான், அவங்கள மாதிரிலாம் இல்ல அப்படின்னு முத்து சொல்ல, ஏண்டா அப்பா சத்தமா கூட பேச மாட்டாரு, நீ அவரை மாதிரியா அப்படின்னு கேட்க, முத்துக்கிட்ட பதில் இல்ல. அப்படியே சைசா மீனாவை பார்க்க அவங்க கிண்டலா சிரிக்கிறாங்க. ஆன்ட்டி வந்து ரோஹிணிய மன்னிச்சிருக்கலாம், இல்ல அடிக்கிறதுன்னு ஆயிடுச்சு, மனோஜையும் சேர்த்து அடிச்சிருக்கணும்ல அப்படின்னு பலகுரல் கேட்க, இந்த பாயிண்ட நான் ஒத்துக்கிறேன், அவனையும் அடிச்சிருந்திருக்கணும், இது கரெக்டான பாயிண்ட் மீனாங்கிறாரு முத்து. அவனை காது மேலேயே ஒண்ணு வச்சிருந்திருக்கணும் அப்படின்னு முத்து சொல்ல, அவங்க பையங்கிறதுனால அவங்க எதுவுமே கேட்கல, வேற வீட்டு பொண்ணுங்கிறதுனால மொத்த பழியை ரோகிணி மேல போட்டு அவங்கள அடிச்சுட்டாங்க அப்படிங்கிறாங்க ஸ்ருதி. ரோகிணி தனியா போய் ரூம்ல உட்கார்ந்துருக்காங்க. அவங்க இப்ப என்ன மனநிலைமையில இருக்காங்கன்னு கூட தெரியல. தப்பா ஏதாவது முடிவெடுத்துட்டான்னு மீனா சொல்ல, யாரு பார்லர் அம்மாவா? நீ வேற பூசணிக்காவ சோத்துல மறைக்கிற மாதிரி இவ்ளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்குது. இவ்ளோ கிரிமினலா யோசிச்சாலே அதுல இருந்து எப்படிடா தப்பிக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு தனியா உட்கார்ந்து தின்னுகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டீய குடிச்சிட்டு இருக்காரு முத்து. மனோஜ் அப்படியே வந்துகிட்டு இருக்காரு. ஆமாண்டா, அண்ணியும் அவனுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு ரவி சொல்ல, ஃப்ரிட்ஜ்ல தண்ணி குடிக்கலான்னு திறக்கிற மனோஜ் அப்படியே கேட்டுட்டு நிக்கிறாரு. ஒன்னு கவனிச்சியா ரவி? அந்த மனோஜோட முன்னாள் காதலி அந்த ஜீவாவும் இவனுக்கு ஒண்ணும் தெரியாது, நான் தான் எல்லா ஐடியாவும் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னான். பார்லர் அம்மா தான் எனக்கு ஐடியா கொடுத்துச்சுன்னு இவனே பார்லர் அம்மாவை முன்னாடி தள்ளி விட்டுட்டு தப்பிச்சுக்கிட்டான் அப்படின்னு முத்து சொல்ல, அவன் மாட்டிக்க கூடாதுன்னு அண்ணி பேரை சொல்லி தப்பிச்சிட்டான் அப்படின்னு ரவியும் சொல்ல, இத ஃபுல்லா வெளியே நின்னு ஒட்டு கேட்டுட்டு இருக்காரு மனோஜ். அவன் கேரக்டரே அதுதானேடா, தப்பு பண்ணவன் ஃப்ரெண்டா இருந்தா கூட வெளியில சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, இவன் பொண்டாட்டியவே காட்டி கொடுத்துட்டான் அப்படின்னு முத்து சொல்ல, அப்படியே யோசனையா நின்னுட்டு இருக்காரு மனோஜ். இவரு ஒரு ஒஸ்ட் ஹஸ்பண்டா இருக்காருல்ல, ரோஹிணி அடி வாங்கும் போது கூட இவர் சும்மா தானே நின்னுட்டு இருந்தாரு அப்படின்னு ஸ்ருதியும் சொல்றாங்க. மொத்தத்துல வந்த ஜீவாவும் இவனுக்கு எந்த திறமையும் இல்லைன்னு சொல்லிட்டா, பார்லர் அம்மாவும் இவனுக்கு எதுவும் வேலை பார்க்க தெரியல, அதனாலதான் நான் இப்படி பண்ணேன்னு சொல்லுச்சு. இவன் ஒரு அக்மார்க் முட்டாளுங்கிறத 2 பேருமே சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு முத்து சொல்ல, எல்லாருமே சிரிக்கிறாங்க. வெளியே நின்னு இதெல்லாம் கடுப்போட கேட்டுட்டு நிக்கிறாரு மனோஜ். அங்க இருந்து மெல்ல நகர்ந்து வர்ற மனோஜ் ரூம் கதவை திறந்து பார்க்க ரோஹிணி இன்னும் அங்க அழுதுகிட்டு தான் உட்கார்ந்து இருக்காங்க. மனோஜ பார்த்ததும் தலையை குனிஞ்சுக்கிறாங்க. உள்ளர வந்துட்டு கதவை சாத்திட்டு ரோஹிணி பக்கத்துல வந்து தோலை பிடிக்கிறாரு மனோஜ். ரோஹிணின்னு கூப்பிட்டுக்கிட்டு, தொடாத மனோஜ் அப்படின்னு பயங்கர கோவமா கையை தட்டி விடுறாங்க ரோஹிணி. நான் என்ன சொல்ல வரேன்னு அப்படின்னு மனோஜ் சொல்ல, வேண்டாம், நீ எதுவும் பேச வேண்டாம், உங்க அம்மா இவ்வளவு கோவப்பட்டு என்ன அடிப்பாங்கன்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஆனா அதை விட எது தெரியுமா எனக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு, நீ ஒரு வார்த்தை எனக்கு சப்போர்ட் பண்ணல, என்ன அடிக்கும் போது கூட ஏன்னு ஒரு வார்த்தை கேட்கல. ரொம்ப நல்ல ஹஸ்பண்ட் நீ. இப்ப எந்த தைரியத்துல என்கிட்ட பேச வந்த? மனோஜ் ஒழுங்கா போயிட்டு சொல்லிட்டேன் அப்படின்னு ரோஹிணி கத்திட்டு இருக்க, நீ பண்ணது தப்புதானே ரோஹிணி அப்படின்னு மனோஜ் சொல்ல, அதிர்ச்சி ஆகுற ரோஹிணி, என்னது நான் பண்ணது தப்பா? அப்போ உனக்கும் இந்த பணத்தை எடுத்ததுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்ல வர்றியா அப்படின்னு கோவமா கேட்க, நான் அதை சொல்லல, நீயே அம்மா கோவப்படுற மாதிரி பேசின அப்படிங்கிறாரு மனோஜ். ஓ, உங்க அம்மா என்னை அடிச்சது உனக்கு தப்பா தெரியல, ஆனா நான் அப்படி பேசினது உனக்கு தப்பா தெரியுது அப்படின்னு ரோஹிணி சொல்ல, அவங்க அடிச்சது தப்புதான், ஆனா நீ ஏன் அவங்க கிட்ட என்னை பத்தி அப்படி சொன்ன? அதை கேட்கும் போது எனக்கே கோவமா வந்துச்சு. கோவத்தை விட எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நானே உடைஞ்சிட்டேன். நான் படிச்ச அத்தனை டிகிரியும் எதுக்குமே யூஸ் இல்லாத மாதிரி பேசின, எனக்கு அறிவு இல்ல, வேலை பாக்குற திறமை இல்லைன்ற மாதிரி பேசின அப்படின்னு மனோஜ் வருத்தத்தோட கேட்க, நான் அவங்க கிட்ட அந்த மாதிரி சொன்னேனா அப்படின்னு ரோஹிணி கேட்க, அப்படி ஒரு அர்த்தத்துல தான் நீ சொன்ன, வேலைக்கு போகாம
ஏதோ சும்மா சுத்திக்கிட்டு இருந்தேன்னு சொன்ன அப்படின்னு மனோஜ் கேட்க, அது உண்மைதானே அப்படின்னு ரோஹிணி கேட்க, மனோஜ் ஒரு அடிபட்ட பார்வை பாக்குறாரு. என்னைய கல்யாணம் பண்ற முன்னாடி வரையிலும் நீ அப்படித்தானே சுத்திக்கிட்டு இருந்த, மேரேஜுக்கு அப்புறமும் நீ அதை தான் பண்ண, லைஃப்ல ஒன்னையாச்சும் நீ சரியா பண்ணியிருக்கியா அப்படின்னு ரோஹிணி சொல்ல, நான் படிச்சிருக்கேங்கிறாரு மனோஜ். கிழிச்ச அந்த படிப்பை வச்சு உன்னால என்ன செய்ய முடிஞ்சது? வீட்டுக்கு வெளியில பெரிய போர்டு மாட்டிக்கிட்ட, விசிட்டிங் கார்டுல ஒரு பேஜ ஃபில் பண்ணிட்ட. அதை தவிர நீ படிச்ச படிப்புனால என்ன யூஸ் இருந்துச்சு? நீ படிச்ச படிப்பை வச்சு ₹1 சம்பாதிச்சிருக்கிறியா? நீ வேலை எதுவுமே இல்லாம தானே இருந்த அப்படின்னு ரோஹிணி ரொம்ப எகத்தாளமா சொல்ல, வேணா ரோஹிணி, நான் ஏதோ பெரிய முட்டாள் மாதிரி நீ பேசிட்டு இருக்கிற, எனக்கு உன்னைய விட ரொம்பவே அறிவு இருக்கு அப்படின்னு மனோஜ் சொல்ல, அதனாலதான் நீ பார்க்ல போய் படுத்துக்கிட்டு இருந்தியா? வேலைக்கு போறேன்னு சொல்லி எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு தானே இருந்த. அது எதுவுமே உங்க அம்மாவுக்கு தப்பா தெரியல. ஆனா உனக்காக நான் பண்ணது உங்க அம்மாவுக்கு தப்பு. இல்ல மனோஜ், நான் தெரியாம தான் கேக்குறேன். நான் பேசுனதுல அப்படி என்ன தப்பு இருக்கு? நான் இல்லனா இப்ப வரலும் உன்னால இந்த ஷோரூம ஸ்டார்ட் பண்ணி இருக்க முடியுமா அப்படின்னு ரோஹிணி கேட்க, எனக்கு அந்த ஐடியாலாம் இருந்துச்சு அப்படின்னு மனோஜ் தயக்கமா சொல்றாரு. மனோஜ், இந்த மாதிரி ஐடியா எவன் வேணாலும் பண்ணலாம். உன்கிட்ட ஐடியா மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்னு உனக்கு சுத்தமா தெரியாது. நான் மட்டும் அப்பவே அந்த பணத்தை வீட்டுல கொடுத்துருன்னு சொல்லி இருந்தா மொத்த பணத்தையும் உன் தம்பி எடுத்துட்டு போயிருந்திருப்பான். உன்னால ஷோரூம் எல்லாம் ஆரம்பிச்சிருக்க முடியாது. இப்ப வரலும் ஃபைல தூக்கிக்கிட்டு கம்பெனியா வேலைக்கு அலைஞ்சிருப்ப. உன் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்காங்களே உன் அம்மா, அவங்க உனக்காக ஏதாவது செஞ்சிருக்காங்களா? இந்த வீட்டை அடகு வச்சு பிசினஸ் பண்றதுக்காக பணம் கேட்கும் போது அவங்க கொடுத்தாங்களா? ஆனா நான் உனக்காக மட்டும்தான் யோசிச்சேன். நீ லைஃப்ல முன்னேறணும், பெரிய ஆளா வரணும், உன் ட்ரீமை அச்சீவ் பண்ணணும்னு மட்டும்தான் நான் யோசிச்சேன். அங்க அத்தனை பேர் முன்னாடி என்னைய சப்போர்ட் பண்ணி ஒரு வார்த்தை கூட பேசாம வேடிக்கை பார்த்துக்கிட்டு நின்னுட்டு இருந்தல்ல அப்படின்னு ரோஹிணி ஆதங்கத்தோடு கேட்க, அந்த இடத்துல நான் வேற என்ன செய்ய முடியும்? நீ எதுவும் பேசாம இருந்திருந்தா கூட பரவாயில்ல, நான் அம்மாவை சமாளிச்சு இருந்திருப்பேன். ஆனா நீ மொத்த பழியும் என் மேல போட்டுட்ட அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. நீதான் மொத்த பழியும் என் மேல போட்டுட்ட மனோஜ். பஸ் வேகமா இடிக்க வருதுன்னு தெரிஞ்ச உடனே என்ன முன்னாடி தள்ளிட்டு நீ தப்பிச்சிட்ட அப்படிங்கிற ரோஹிணி ரொம்ப வருத்தமா அந்த இடத்த விட்டு நகர, அதுக்காக என்ன நீ அவ்வளவு கேவலமாவா பேசுவ? என்னமோ எனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி அடிமுட்டாள் மாதிரி எல்லார் முன்னாடியும் பேசிட்ட. அந்த முத்துவும் அவன் பொண்டாட்டியும் சேர்ந்து எப்படி சிரிச்சாங்க தெரியுமா? என் ஒய்ஃபை என்ன பத்தி இப்படி பேசும்போது எனக்கு எப்படி இருந்திருக்கும்? அவமானமா இருக்கு அப்படின்னு மனோஜ் கத்துறாரு. அப்ப உன் அம்மா என்னை அடிச்சது உனக்கு அவமானமா தெரியல இல்லையான்னு ரோஹிணி கேட்க, என்ன பேசுனது உனக்கு தப்பா தெரியல இல்லையா? யாரு என்ன சொன்னாலும் எனக்கு நீ ஆறுதலா இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா நீயே அப்படி பேசிட்டல்ல, நீயும் மத்தவங்க மாதிரி நான் எதுக்கும் லாயக்கில்லாதவன்ற மாதிரி பேசிட்டல்ல அப்படின்னு மனோஜ் வருத்தத்தோட கேட்க, நீயும் தான் என்ன விட்டு கொடுத்துட்ட மனோஜ் அப்படின்னு ரோஹிணி பதில் சொல்றாங்க. அப்ப கூட நீ சொன்னது உனக்கு தப்பா தெரியலல்ல, மத்தவங்க என்னை காயப்படுத்தும் போது நீ எனக்கு மருந்தா இருப்பேன்னு நினைச்சேன், ஆனா நீயே என்ன ஹர்ட் பண்ணிட்ட அப்படின்னு மனோஜ் அவரோட வட்டத்துக்குள்ளேயே நிக்க அவரை பயங்கர கடுப்பா பாத்துக்கிட்டு இருக்காங்க ரோஹிணி. நாளைய ப்ரோமோவுல எங்கேயுமே யார்கிட்டயுமே நான் உன்னை விட்டு கொடுத்ததே இல்ல, ஆனா நீ உங்க அம்மா என்னை அடிக்கிறத வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கிற, நீ எந்த அளவுக்கு என்ன லவ் பண்றேன்னு நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற ரோஹிணி பேக்க தூக்கி மாட்டிட்டு நடக்க, ரோஹிணி எங்க போற நில்லு அப்படின்னு மனோஜ் கேக்குறாரு. எனக்குன்னு யாருமே இல்லாத இடத்துல நான் எதுக்கு இருக்கணும் அப்படிங்கிற ரோஹிணி விடுவிடுன்னு வெளியே போய்கிட்டே இருக்காங்க. மீதி என்ன நடக்குதுங்கறத நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.